Let the celebrations begin. MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825-806-806. திருமலால நடக்கிற மாதிரி அட்டுழி வேற எங்கேயுமே நடக்காது. எல்லா கோவிலையும் நடக்கிற அட்டுழியத்துக்கு முதல் முன்னோடி யாருன்னாக்க திருமலான்னு சொல்லலாம். திருப்பதி தேவஸ்தானம் லட்டு பிரசாதம்ங்கிற பேர்ல மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படியா? திருப்பதி தேவஸ்தானம் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோவில்களும் செய்யுது. தமிழ்நாட்டில் இப்போ ஸ்ரீரங்கத்தில் நான் இருக்கேன், ரங்கநாத சுவாமி கோவிலில் கடை வச்சு விற்கிறாங்க. பழனியில பஞ்சாமிர்தம் விற்கிறாங்க. ஒவ்வொரு கோயிலும் ஒன்று விற்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் பிரசாதம்னு சொல்லி தானே விற்கிறாங்க. எதுவுமே பிரசாதம் கிடையாது. எல்லா மனிதர்களும் சேர்ந்து திருமலையை நாசம் செய்திருக்கிறார்கள். இதற்கு அரசியல்வாதிகளின் பங்கு. இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, இனிமேல் கோவிலுக்கு சென்றால் அங்கே விற்கக்கூடிய தின்பண்டங்களை வாங்கி தின்னக்கூடாது, பிரசாதம் என்று நினைக்க கூடாது என்பதை அவர்கள் புரிந்து. திருப்பதி கோயில்ல தரக்கூடிய அந்த லட்டு பிரசாதத்தை மக்கள் சாப்பிடலாமா வேண்டாமான்னு ஒரு தெளிவையும் ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருங்க. திருப்பதியில மட்டும் இல்ல, எங்கேயுமே பிரசாதத்தை காசு கொடுத்து வாங்குவதென்றால் அதை உண்ணாதீர்கள். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ரங்கராஜன் நரசிம்மன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். ஸ்ரீமதே ராமானுஜாயம். திருப்பதி லட்டு விஷயம் தான் பெரிய அளவுல பேசும் பொருளா மாறிக்கிட்டு இருக்கு. நீதிமன்றமும் இப்ப கருத்து தெரிவிச்சிருக்கு. நீங்க கடைசியா எப்ப சார் திருப்பதி லட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டீங்க? திருப்பதி லட்டு நான் எப்பயுமே சாப்பிட்றதே கிடையாது. ஏன்னா அது லட்டு ஏன்? அது பிரசாதமே கிடையாது. பிரசாதமே இல்லையா? அது எப்படி பிரசாதமா இருக்கும்? கோவிலுக்கு உள்ள பண்ணினாக்க பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணினதுக்கு அப்புறம் தானே அது பிரசாதம்னு சொல்லணும். கடையில விற்கிற தின்பண்டம் கிடைக்கிற நிறைய ஸ்வீட் ஸ்டால் இருக்கு இல்லையா? அந்த ஸ்வீட் ஸ்டால்ல வாங்குறதுலாம் பிரசாதம் ஆயிடுமா? ஆனா திருப்பதிக்கு கோயிலுக்கு போறவங்க திருப்பதி லட்டு தானே பிரசாதமா அங்கிருந்து வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஆபீஸ்ல, வீட்டுல, அக்கம் பக்கத்துல நம்பி வாங்குறாங்க. அது அவங்களுடைய ஏமாறுபவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள். யாரு ஏமாத்துறா, யாரு ஏமாறுறா? டிடிடி தான் ஏமாத்துறது. ஏன்னா அது பிரசாதம்னு சொல்லி தானே விற்கிறது. பிரசாதம்னா என்ன? கடவுளுக்கு கண்டருளை பண்ண வேண்டும், அதாவது அவர்களுக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டும். கண்டருளை பண்ணின பிறகு அதை நாம் எடுத்துக்கொண்டது பேர் பிரசாதம். அதை விட்டுட்டு நான் எங்கேயோ பண்ணுவேன், அதை ஃபேக்டரியில பண்ணுவேன், ஃபேக்டரியில கொண்டு வந்து கடையில விற்பேன், கவுண்டர் போட்டு விற்பேன், அந்த வித்து வாங்குறது எல்லாத்தையும் பிரசாதம்னு சொல்லிட்டாக்க, அந்த இடத்துல நிறைய ஹோட்டல்லாம் இருக்கு இல்லையா? திருப்பதியில அன்னதானம் நடத்துறது ஒரு பக்கம், ஹோட்டல்லாம் நிறைய இருக்கு. அந்த ஹோட்டல்ல சாப்பிட்றதும் பிரசாதம் ஆயிடுமான்னு. அதனால எது பிரசாதம்னு மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்குத்தான் ஆன்மீகவாதிகளுடைய அறிவுரைகளை அவர்கள் கேட்கணும், மக்கள் கேட்க ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு அரசியல்வாதிகள், சினிமாக்காரர்கள், பிரபலங்கள் இவர்கள் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா அப்புறம் அது அப்படிதான் ஆகும். பிரசாதத்தை எதுக்கு விற்கணும்? அப்ப பிரசாதமா இருந்தா அதை விற்பாங்களா யாராவது? எதுக்கு விற்கணும்? அப்ப காசு இல்லாதவனுக்கு பிரசாதம் இல்லையா? திருப்பதி தேவஸ்தானமே பிரசாதத்தை விற்கிறாங்களே சார். அது பிரசாதம் இல்ல, லட்டு விற்கிறதுன்னு சொல்லுங்க. லட்டு பிரசாதத்தை விற்கல, லட்டு விற்கிறாங்க. அத பிரசாதம்னு பொய் சொல்லி விற்கிறாங்க. அதை நீங்க வாங்கிக்கிறீங்க. அது எதுக்கு விற்கிறாங்கன்னா அவங்களுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்காக அது செய்யறாங்களே ஒழிய அதுல பிரசாதமே கிடையாது. அது அந்த லட்டுல ஒரே ஒரு துளி லட்டு கூட வெங்கடேஸ்வர சுவாமிக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு கூட கண்டருளை பண்ணுவது கிடையாது. நீங்க சொன்னதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, திருப்பதி தேவஸ்தானம் லட்டு பிரசாதம்ங்கிற பேர்ல மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படியா? திருப்பதி தேவஸ்தானம் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை கோவில்களும் செய்யுது. அதையும் விட்டுருவீங்க? தமிழ்நாட்டுல இப்ப ஸ்ரீரங்கத்துல நான் இருக்கேன், ரங்கநாத சுவாமி கோவில்ல கடை வச்சு விற்கிறாங்க. பழனியில பஞ்சாமிர்தம் விற்கிறாங்க. ஒவ்வொரு கோயிலும் ஒண்ணு விற்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் பிரசாதம்னு சொல்லி தானே விற்கிறாங்க. அது எதுவுமே பிரசாதம் கிடையாது. திருப்பதி தேவஸ்தானம் லட்டுங்கிற பேர்ல பிரசாதம் விற்கிறது ஏமாற்று வேலையா? லட்டுன்ற பேர்ல செய்யறது 420 வேலை. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கோயிலும் அதே மாதிரி பிரசாதம் விற்கிறதும் 420 வேலை. அரசியல கடவுளை சேர்க்க வேண்டாம், அரசியல் வேற கடவுள் வேற அப்படின்னு உச்சநீதிமன்றம் அந்த திருப்பதி லட்டு அந்த சர்ச்சையில கருத்து தெரிவிச்சிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. அதுதானே நாட்டோடைய செக்யூலரிசம்ன்றதுக்கே அதுதானே அர்த்தம். அரசு மதத்திலேயோ மதம் அரசுலயோ தலையிடக்கூடாதுன்றது தானே செக்யூலரிஸ்டோட அர்த்தம். அதை விட்டுட்டு இங்க எல்லா அரசியல்வாதிகளும் கோவில்கள்ல தான் நிக்கிறாங்க வரி கட்டிக்கிட்டு. அது நாத்திகமா இருந்தாலும் சரி, ஆத்திகமா இருந்தாலும் சரி, கோவில்ல போய் கல்லா கட்டுறது தான் அவங்களுக்கு வேலை. அவங்க எதுக்கு கோவிலுக்குள்ள வரணும்? எதுக்கு கோவிலுக்குள்ள அவங்களுடைய வேலை இருக்கு? இந்த கவர்மெண்ட் சரி, ப்ரீவியஸ் கவர்மெண்ட் சரி, எந்த கவர்மெண்ட் சரி, தமிழ்நாடு இருந்தாலும் சரி, ஆந்திராவா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயுமே அரசியல்வாதிகள் தான் கோவிலுக்குள்ள உட்கார்ந்துட்டு ஆதிக்கம் பண்றாங்க. அது கூடாது. அதுதான் நான் பல நாளா சொல்லிட்டு இருக்கேன். உச்ச நீதிமன்றம் நேத்தி அதுதான் சொல்லியிருக்கு. அவங்களும் ஏன் கலக்கறீங்கன்னு சொல்லி கேட்குது. திருப்பதி லட்டு பிரசாதத்துல மாட்டு கொழுப்பு இருக்குன்னு சொல்றது உண்மையா பொய்யா? மக்கள் நம்பலாமா நம்ப கூடாது? தெரியாது அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா இது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. யாரு வைக்கிறார்? சாமானியன் வைக்கல, போறவன் வரவன் சொல்லி வைக்கல, ஒரு நாஸ்திகன் வைக்கல. அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் பிரஸ் ரிப்போர்ட் கூப்பிட்டு அவர் சொல்றாரு, இதுல இந்த மாதிரி இருக்கு, கலந்துருக்குன்னு சொல்றாரு.
அவர் வந்து பாதி உண்மையை சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். பாதி உண்மை என்னன்னாக்க அதுல கலப்படம் இருக்குன்றது உண்மையா இருக்கலாம். உண்மைதான் ஆக்சுவலா. ஏன் நான் உண்மை சொல்றேன்னா 250 ரூபா 400 ரூபாய்க்கு எல்லாம் ஒரு நெய் எல்லாம் வந்து சுத்தமான பசு நெய் கிடைக்கவே கிடைக்காது. கடைசியா அவங்க வாங்கினது 425 ரூபாய். அதோடைய டிடிடி வெப்சைட்ல போனீங்கன்னா அவங்களுடைய போர்டு ரெசல்யூஷன்ஸ்லாம் இருக்கு, அதை நீங்க பார்க்கலாம். 425 ரூபாய்க்கு வாங்க முடியாது. ஏன்னாக்க ஒரு கிலோ நெய் பண்ணணும்னாக்க குறைஞ்சபட்சம் 30 லிட்டர் பால் யூஸ் பண்ணணும். 30 லிட்டர் பால், ஒரு லிட்டர் பால் வந்து நீங்க 20 ரூபானே வச்சுக்கோங்க. கடையில நமக்கு 50 ரூபாய்க்கு கிடைக்கிறது, 20 ரூபானே நீங்க வச்சுக்கோங்களேன். கொள்முதல் பிரைஸ்லயே வச்சுக்கோங்களேன். 20 × 30 600 ரூபாய். 600 ரூபாய்க்கு நெய் விற்க வேண்டியது 400 ரூபாய் 425 ரூபாய்க்கு விற்கவே முடியாது. இது பாசிபிலிட்டியே கிடையாது. அதனால இது முதல்ல வந்து அங்கேயே தெரியுது இது கலப்படம் இருக்குன்னு. என்ன கலப்படம் இருக்கு அப்படிங்கிறதுல கேள்வி இருக்கு. இது பாதி உண்மையானதுக்கு தான் நான் சொன்னேன். கலப்படம் இருப்புன்றது இன்னைக்கு மட்டும் இல்ல, அது ஆண்டாண்டு காலமாக அதுல கலப்படம் தான் இருக்கு. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி போய் இருக்கிற டிடிடி ரெசல்யூஷன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க 175 ரூபாய் கிலோக்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. சரியா? இந்த இதே நெய்ய, ஒரு கிலோ நெய்ய 175 ரூபாய் 180 ரூபாய் 200 ரூபாய்க்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. பல வருடங்களுக்கு முன்பு நீங்க சொல்றீங்க இல்ல சார்? சில வருடங்களுக்கு முன்பு, நான் பல வருடங்கள் ரொம்ப போல ஒரு 10-15 வருஷம் பின்னாடி போய் பாத்தீங்கன்னா கூட தெரியும். அவங்க இன்னைக்கு இருக்கிற ரெசல்யூஷன் எடுத்து பார்த்தாலே 2020 இருந்து என்னெல்லாம் பைசா போட்டு அதை வாங்கினோம் அப்படின்ற டீடைல்ஸ் அதுல இருக்கு. அதனால முதல்ல கலப்படம் இருக்குன்றது உண்மை. என்ன கலப்படம் இருக்குன்றது ரெண்டாவது கேள்வி. பால் நம்ம கடையில வாங்குறோம் இல்லையா, மார்க்கெட்ல வாங்குறோம். ஆவின் பாலா இருக்கட்டும், திருமலா பாலா இருக்கட்டும், என்ன பாலா இருக்கட்டும், அது என்ன பாலா இருந்தாலும் அது நம்ம 50 ரூபாய்க்கு விற்கிறதுன்றது பாசிபிலிட்டியே கிடையாது. அதனால எல்லா பால்லையும் வெஜிடபிள் மில்க், வெஜிடபிள் ப்ராடக்ட்ஸ், சோயா பீன்ஸ் இதெல்லாம் கலக்குறாங்க. இது ரொம்ப காலமாவே ஃபேக்டரியில பண்றது எல்லாத்துலயும் நமக்கு தெரியும். அதை விட மாடுகளுக்கே ஊசி போட்டு தான் அது பாலையே கலக்குறாங்க. இப்பெல்லாம் கண்ணை வச்சு கலக்கிறதெல்லாம் விட்டு போயாச்சு. அதனால அந்த ஊசியில கலப்படம், எல்லாத்துலயும் கலப்படம். அதனால கலப்படம் இருக்குன்றதுல சந்தேகமே கிடையாது. என்ன கலப்படம் இருக்குன்றதுல யார் ஆராய்ச்சி பண்ணணும்ன்றதுல ப்ராப்ளம் இருக்கு. அதுல சந்திரபாபு நாயுடு சொல்றா இதுல என்னென்னமோ கலந்துருக்காங்க, மாமிச விஷயங்கள்லாம் கலந்துருக்காங்கன்னு சொல்றாரே ஒழிய, அதுதான் இப்ப உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. எந்த ஆதாரத்துல சொல்ற, உனக்கு என்ன அவசியம் அவ்வளோ? எஸ், அதான் நான் கேக்குறேன். திருப்பதி லட்டு பிரசாதத்துல கலக்கக்கூடிய அந்த நெய்யில மாட்டு கொழுப்பு இருக்கு, பன்றி கொழுப்பு இருக்கு, மீன் எண்ணெய் எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்களே, என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரத்தை ஏன் சமர்ப்பிக்கல அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கொட்டு வச்சிருக்கு. இதற்கு என்ன பதிலே இல்லையே. இப்ப எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சுன்னா லட்டுல கலந்துட்டாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இந்த நெய்யில கலப்படம் இருந்தது போய் லட்டுலயே கலந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப எல்லாருமே அப்படிதான் ஆய்ப்படுத்து இல்லையா? பாருங்க எவ்வளவு மோசமான நிலைமையில நம்ம நாடுல நம்ம தள்ளிட்டு இருக்கோம் பாருங்க. லட்டுல ஒன்னும் கலந்துதா கலக்கலையான்னு தெரியாது. இத மாதிரி ஒரு புரளியை கிளப்பி விட்டுற வேண்டியது. அது ஆராய்ச்சியே பண்ணல. இனிமே நான் வந்து ஒரு SIT போட்டு நான் ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்லி செய்யறத இந்த வேலையை முன்னாடியே சந்திரபாபு நாயுடு ஒரு முதலமைச்சராக செஞ்சிருக்க வேண்டும். அவர் சீஃப் மினிஸ்டர் இல்ல, அவர் சீப்பான ஒரு விஷயத்தை செய்யறாரு. தன் கையில முழு அதிகாரம் இருக்கும் பொழுது இத மாதிரி ஒரு முறைகேடு நடந்திருக்குனாக்க அவருடைய அரசு இயந்திரங்களை வைத்து அதற்கு மேல சட்ட ரீதியாக ஒரு FIR போட்டு அதற்கு வேணும்னா சிறப்பு அது புலனாய்வு குழு எல்லாம் அமைத்து அது அவங்க கொடுக்குற விஷயத்தெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் சொல்லணும். இப்ப என்ன ப்ராப்ளம் பாருங்க, இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஜூலை மாசத்துல இவர்கள் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப ஜூன் மாசத்துலயே அவர் ஆட்சிக்கு வந்துட்டார் இல்லையா? ஜூலை மாசத்துல டெஸ்ட் பண்ணதுல கலப்படம் இருக்குன்னா அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எத்தனை நாள் இந்த கலப்படமான நெய்யை கொடுத்திருக்கீங்க, யூஸ் பண்ணிருக்கீங்கன்ற கேள்வி வருது. இதே சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு ரொம்ப இந்துக்களின் மனது புண்படுத்துன்னு ரொம்ப பேசுறார். நான் வந்து ரெண்டு பக்கத்தையும், கலப்படம் இருந்தா அது நிச்சயமாக அது தண்டிக்கக்கூடிய விஷயம், அதை செய்யணும். அதை வந்து திருப்பதி போன்ற இடங்கள்ல வந்து அவர்களாகவே பசுக்களை வளர்த்து அந்த பசுக்களில் இருந்து பாலை கறந்து அந்த பாலிலிருந்து தயிரை உற்பத்தி செய்து தயிரிலிருந்து வெண்ணெயை எடுத்து வெண்ணெயை உருக்கி நெய் செய்து அதை பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இதுதான் அவர்கள் செய்ய வேண்டியது. ஏன்னா அவர்களுக்கு அளவில்லாத பணம் இருக்கு இல்லையா? ஒரு 2 லட்சம் பசுவை வளர்க்கறது என்ன கஷ்டம் அவர்களுக்கு? ரொம்ப ரொம்ப சுலபம். அதை விட்டுட்டு இவர்கள் கொள்முதல் செய்கிறார்கள், விலை அதிகமான விலையை கொடுத்து. ஆக்சுவலா நாமளே பால் கறந்தான்னாக்கா ரொம்ப ரொம்ப செலவே இருக்காது. ஏன்னா மாடுகளுக்கு அவ்வளவு மேயறதுக்கான அவ்வளவு இடங்கள் இருக்கு. மலை 7 மலையே போருமானது. அதை விட்டுட்டு அவங்க இதை பண்றாங்க. இவர் இந்த சந்திரபாபு நாயுடு 2003 இதே திருப்பதியில 1000 கால் மண்டபம், ஸ்ரீரங்கத்துல இப்ப 1000 கால் மண்டபம் நீங்க பாத்திருப்பீங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிருந்தீங்கன்னாக்கா அங்க 1000 கால் மண்டபம் இருக்கு. எவ்வளவு பெரிய மண்டபமா இருக்கணும், 1000 கால் இருக்கணும்னாக்க. அந்த 1000 கால் மண்டபத்தை 2003 இந்த சந்திரபாபு நாயுடு ஆட்சியில இருந்த காலத்துலதான் இடிச்சாங்க. அப்ப பல எதிர்ப்பு நடந்ததுக்கு அப்புறம் அந்த எதிர்ப்பையும் மீறி அவர்கள் இடித்து தள்ளினார்கள். 1000 கால் மண்டபத்தை மட்டும் இல்ல, திருப்பதி இன்னைக்கு நம்ம ஃபேமஸா நம்ம போறதுக்கு முக்கியமான காரணமான ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியன்,
அனந்தாழ்வான்னு ஒரு ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியன் இருக்கிற திருமாளிகை அவருடைய இருப்பிடம், அதை நாங்க திருமாளிகைன்னு எங்களோட பாஷையில சொல்லுவோம். அந்த அனந்தாழ்வானுடைய திருமாளிகையை இடிச்சு தள்ளினார். ஜீயர் மடத்தை இடிச்சு தள்ளினார். எல்லாத்தையும் செஞ்சது இந்த சந்திரபாபு நாயுடு. இன்னைக்கு என்னமோ இந்துக்களுக்கு பாதுகாவலர் போல அவர்கள் இதை அரசியல் செய்வது தவறு. ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய ஃபேக்ஷன் இருக்கு பாருங்க, அவர் ரொம்ப ஒழுக்கமானவர்கள் நான் சொல்ல மாட்டேன். அவர்களும் இந்த கோவில்ல பல ஊழல்களை செய்திருக்கிறார்கள். அது ஊழலுக்கு பேர் போன இடம் திருமலா. திருமலால நடக்கிற மாதிரி அட்டுழி வேற எங்கேயுமே நடக்காது. எல்லா கோவிலையும் நடக்கிற அட்டுழியத்துக்கு முதல் முன்னோடி யாருன்னாக்க திருமலான்னு சொல்லலாம். திருப்பதி தேவஸ்தானத்துல அப்படி என்ன குளறுபடிகள், அப்படி என்ன ஊழல் எல்லாம் நடக்குதுன்னு சொல்ல வரீங்க? உங்க அலுவலகத்துல யாராவது திருப்பதிக்கு போயிருந்தாங்கன்னாக்க அவங்க போகிற விதத்தை நீங்க பாருங்களேன். யாராவது ஒருத்தர் போறதுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யார்கிட்ட சொன்னா டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு முதல் கேள்வி. 300 ரூபாய் டிக்கெட்டை 600 ரூபாய்க்கு வாங்குறது, 1000 ரூபாய்க்கு டிக்கெட்டை 3000 ரூபாய்க்கு வாங்குறது, 10,000 ரூபாய் டிக்கெட்டை 50,000 ரூபாய்க்கு வாங்குறதுன்னு இங்கேருந்து போகக்கூடிய பக்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்களே டிக்கெட்டை பிளாக்ல வாங்கிட்டு போகிற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிந்த ரகசியம். இது ஒண்ணுமோ புதுசானா இல்ல. அப்ப இது ஊழல் இல்லையா? டிக்கெட்ல இருந்து ஊழல் இல்லையா? கோவில்ல தரிசனத்துக்கு போகிறவர்கள் எதற்கு பணம் கொடுக்கணும்னு நான் கேள்வி கேட்கிறேன். இது தமிழ்நாட்டில இதே கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். கோவில்ல தரிசனத்துக்கு போகிற மக்களுக்கிட்ட எதற்கு பணம் வாங்குகிறார்கள்? இது ஒரு கமர்ஷியல் பிளேஸ் கிடையாது, ஒரு வணிக வளாகம் கிடையாது. அங்க போறவங்ககிட்ட டிக்கெட் வாங்கிக்கிறது. இது ஒரு ஆன்மீக தலம். இந்த ஆன்மீக தலத்துல ஒரு பக்தன் போகும்போது எல்லாரோடையும் சேர்ந்து அவனும் ஒரு லைன்ல, ஒரே லைன் தான் இருக்கணும். எல்லாரும் அதே லைன்ல தான் போகணும். அது பணக்காரனா இருந்தாலும் சரி, வேழையாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரே வரிசையில சென்று பெருமானை தரிசிக்கிறது தானே முறை. அதை விட்டுட்டு இங்கேருந்து போக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்க யார போகும், அப்புறம் அங்க காட்டேஜ்ல யார்கிட்ட சொன்னா காட்டேஜ் கிடைக்கும், அதுக்கு எவன்கிட்ட லஞ்சம் வாங்கணும், மொட்டை அடிக்கிறவன் காட்டேஜுக்கே மொட்டை அடிப்பான்னா அவனுக்கு எவ்வளவு தரணும், லட்டு எவ்வளவு கிடைக்கும், எக்ஸ்ட்ரா லட்டு வாங்கணும்னா எவ்வளவு காசு தரணும், எங்க கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்னு திருப்பதிக்கு போக ஆரம்பிக்கிறதுல இருந்து அங்க பெருமாளை சேர்க்கிறது என்னமோ அரை நிமிடம். அந்த அரை நிமிடத்தை தவிர இவங்க போய் அங்க ஒரு நாள் 2 நாள் இருக்காங்கன்னாக்கா அந்த மொத்த காரியமும் இவர்கள் செய்வதெல்லாம் பாவமா, சம்பிரதாய ரீதியா சொல்றேன், பாவகரமான செயல். சரியா? சட்ட ரீதியாகவும் அது பாவம், அது தண்டனைக்குரியது. எல்லா மனிதர்களும் சேர்ந்து திருமலையை நாசம் செய்திருக்கிறார்கள். இதற்கு அரசியல்வாதிகளின் பங்கு பெரும் பங்கு. ஏன்னா அவர்களுடைய நிர்வாக தலையீடு இருப்பதனால தான் இது நடக்குது. நெய்யில மாட்டுக்கொழுப்பு இருக்குன்னு சொன்னாங்களே, இதை வச்சு அரசியல் பண்ணுவது இன்றைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடா, முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியா? பேருமே அது இருக்குன்னு சொல்றவங்களும், அதுல மாட்டுக்கொழுப்பு நெய்யில கலந்து இருக்குன்னு சொல்றவங்களும் அரசியல் பண்றாங்க. அதுல கலப்படமே இல்ல, நான் உத்தமன்னு சொல்றவங்களும் அரசியல் பண்றாங்க. ஐயோ நாங்கள் விக்டிம், எங்களை அப்ப 2 பேருமே குற்றவாளி அப்படின்னா யார் பெரிய குற்றவாளி, யார் சின்ன குற்றவாளி? இப்படி கேட்கலாம் அந்த கேள்வியை. குற்றவாளி என்னங்க, பெரிய குற்றவாளி சின்ன குற்றவாளி? 10 கொலை செஞ்சவன் பெரிய குற்றவாளி, 1 கொலை செஞ்சவன் சின்ன குற்றவாளியா? கொலை செஞ்சவன் எப்படி இதை எடுத்துக்கிறது? முன்னாள் முதலமைச்சரும் சரி, இந்நாள் முதலமைச்சரும் சரி, 2 பேருக்குமே இதுல சரிநிகர் பங்கு இருக்கா? நம்ம இது எப்படி எடுத்துக்கணும்னாக்க, பக்தர்கள் முட்டாள்களா ஆக்கப்படுகிறார்கள். இதுல இருக்கிறதுலே பெரிய முட்டாள் யாருன்னா பக்தர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுல குற்றவாளிகள் எல்லாருமே தாங்க. அரசியல் இருக்கிற எல்லாருமே கோவிலை எடுத்து ஆதாயம் பார்ப்பவர்கள் தான். அவர்களை இதை திருத்தவே முடியாது. அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். அவர் ரொம்ப காலமா அப்படித்தான் இருக்காங்க. அவர்களை திருத்த முடியாது. ஆனா அவர்களை ஓட்டு போட்டு அவர்களை நம்பி மோசம் போறாம பாருங்க இந்த பக்தர்கள், அவர்களை முட்டாள்கள் என்று நான் சொல்லுவேன். ஏன்னா அதற்காக பக்தர்களை, சாமி கும்பிடக்கூடிய பக்தர்களை முட்டாள் அப்படின்னு சொல்றதுல எந்த வகையில நியாயம்? அது என்ன நியாயம் இல்ல? நீங்க போய் அதை விக்கிற விஷயத்த போய் பிரசாதம் வாங்குறீங்களே, நீங்க முட்டாளா இல்லையா? நான் இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? முட்டாள்தனமான செயலை செஞ்சுட்டு முட்டாள்னு சொன்னா கோவிச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? அது அறியாமை அப்படின்னு எடுத்துக்க முடியாது. போய் முட்டாள்தனம் அப்படின்னு எப்படி அறியாமை? எனக்கு புரியல. பிரசாதம்ங்கிறது எப்படிங்க காசு கொடுத்து வாங்குவீங்க? அது எப்படி அறியாமை? இது ஆணவம். உங்களை மாதிரி ஆன்மீக சான்றோருக்கு ஞானம் இருக்கும் சார், எல்லா விஷயங்களையும் பகுத்து ஆராயக்கூடிய விஷயங்கள் இருக்கும் சார். இது ஒரு பாமர மக்களுக்கும் இதே பகுத்தாய்வு இருக்கும், இதே மாதிரி ஞானம் இருக்குன்னு நம்ம எப்படி சார் எடுத்துக்க முடியும்? அவர்களை எடுத்துக்கிறதுக்கு தானே நாங்கள்லாம் சொல்லிட்டே இருக்கோம். இப்ப நீங்க சொல்றத, நீங்க ஆன்மீக சான்றோரா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஞானம் இருக்கு, பகுத்தாயக்கூடிய அந்த இது விஷயம் இருக்கு சார். அவன் சாமானியன் மனிதனா இருக்கிறதுனால அவனுக்கு இங்க அந்த பகுத்தாயக்கூடிய அந்த இது இல்ல, ஞானம் இல்லைங்கிறதால சார் எடுத்துக்க முடியும். இது பகுத்தாயறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்ற நான் தான். ஒரு கோவிலுக்கு போய் பிரசாதத்தை விக்கிறாங்கன்னு சொன்னாக்க இந்த அடிப்படை புத்தி கூட இல்லைன்னா அவங்க கோவிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்? போகிறவனே, நான் சொல்றேனே, போகிறவனே காசு கொடுத்து தனக்கு வேணும்னு எதிர்பார்க்கிறானே. அப்ப என்ன பண்ண முடியும்? இவர்களுடைய புத்தி எல்லாம் பயபக்தி, பயத்தினால வர பக்தி இவங்களுக்கு எல்லாம் கிடையவே கிடையாது.
நான் பல நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அரசியல்வாதிகளையும் பிரபலங்களையும் நினைத்து கொண்டு பின்னாடே சென்றால் நீங்கள் கெட்டுதான் போவீங்க. அந்த மத குருமா நீங்க சொன்னீங்க இல்லையா, ஆன்மீகவாதிகளை தேடி கண்டுபிடிங்கன்னு. ஆன்மீகவாதிகள் யார் என்று பார்த்து ஒரு கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி போகணும்னு 4 பேர்ட்ட கேட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? யாரையா கேட்கிறோமா? என்ன கேட்கிறோம்? எங்க போனா டிக்கெட் கிடைக்கும் தானே கேட்கிறோம். இன்னைக்கு மத்தியானத்துக்கு ஒருத்தர் போன் பண்றாரு காங்கேயத்துல இருந்து. அங்க ஒரு கோவில்ல வந்து சிவனுடைய விக்கிரகத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க HRNC இருந்து. அங்க ஒருத்தரை பார்த்தேன். அவர் போன் பண்ணி கேட்கிறார், சார் நான் திருங்க வரேன், எனக்கு ஏதாவது தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்றீங்களான்னு கேட்கிறார். என்னையே என்ன செய்ய முடியும்? இப்படி ஒருத்தர் இருந்தாக்கா இது இத்தனையும் நன்னா தெரியும், நான் என்ன சொல்லுவேன்னு தெரியும். இருந்தாலும் புத்தி எங்க போறது? புத்தி அப்படித்தான் போறது. இது வந்து அவர்கள் பகுத்தறியா புத்தி இல்லைன்னா அப்ப தமிழ்நாட்டுல பகுத்தறிவு பகலவன்கள்னா 1 கோடி பேர் இருக்காங்களே, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அப்ப பகுத்தறிவு இல்லாத நாடு தமிழ்நாடுன்னு ஒத்துக்கிறீங்களா? அது எப்படி சொல்ல ஒத்துக்க முடியும்? நீங்க தானே சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பகுத்தறியாக புத்தி இல்ல. நீங்க தானே. நீங்க பக்தர்கள் முட்டாள் அப்படின்னு சொல்றதுனால நான் அந்த கேள்வி கேட்கிறேன். பக்தர்கள் முட்டாளாக இருக்கிறதுனால தானே காசு கொடுத்து பிரசாதம் சொல்ற ஒரு பொய் விஷயத்த வாங்குறாங்க. யாராவது ஒரு நாளைக்கு இது கடவுளுக்கு கண்டருள பண்ணிருக்கா, நைவேத்தியம் பண்ணிருக்கான்னு கேட்டாங்களா? ஏதோ ஒருத்தன் எங்கேயோ விக்கிறான்னாக்கா அதை வாங்கிட்டு கண்ணில் ஒத்தின்னு சாப்பிடுறதா? இது முட்டாள்தனமான செயல்ன்றதை நான் ஏன் சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க? உங்களுக்கு வேணா மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்லுங்க. அப்கோர்ஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதை நான் நீங்க அரசியல்வாதியை திட்டுங்க, அரசியல் பண்றவங்களை திட்டுங்க, சாமி கும்பிடக்கூடிய பக்தர்களை திட்ட வேண்டாம்னு சொல்ல வரேன். அரசியல் ஏன் செய்கிறார்கள்? முட்டாள்தனமாக மக்கள் இருப்பதனாலே அரசியல்வாதிகளை புரிந்து கொள்ள முடியாமல் அதே அரசியல்வாதிகளை திருப்பியும் அவங்க தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சு அவர்களுக்கே ஓட்டு போட்டு அவர்களே ஆட்சிக்கு கொண்டு வராங்க பாருங்க. அப்படி இருக்கிற வரைக்கும் நான் என்ன சொல்றேன் புதுசா புரிஞ்சுங்க. முட்டாள்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுபவர்கள் இருப்புவார்கள். அவர்கள் ஏமாற்றுறாங்க இருக்கிறாங்க. நான் இது அவர்களுக்கு நான் சொல்றேன் 2வது பட்சமா தான் அரசியல்வாதிகளை நான் குறை சொல்லுவேன். ஏன்னா அவர்கள் வந்து ஏமாறுபவர்கள் இருந்தால் மட்டும்தான் ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள். ஏமாறுவதற்காக இருக்கக்கூடிய 1 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, இந்தியா முழுசா இருக்காங்க, 1 கோடி பேர், பல கோடி பேர். அதை அவர்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்க. அது அவருடைய திறமை. அதை நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த ஆந்திரா லட்டு சர்ச்சையில திருப்பதி தேவஸ்தானத்தோட புனிதம் கெட்டு விட்டது, நான் போய் தவம் இருக்க போறேன்னு சொல்லிட்டு ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் நடிகர் பவன் கல்யாண் வந்து காவி உடையெல்லாம் அணிஞ்சிட்டு அங்க போய் சில பூஜைகள்லாம் பண்ணிட்டு இது பண்றாரு இல்லையா? அதனால அந்த கெட்டு போனதா சொல்லப்படக்கூடிய அந்த புனிதம் மீண்டும் அந்த புனிதம் கிடைச்சிருமா, மீண்டும் வந்துருமா? அதாவது நம்ம வந்து அந்த பவன் கல்யாணம் பண்றதெல்லாம் பத்தி நம்ம பெருசா பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனா இது சாஸ்திரம் என்ன சொல்றதுன்றது இப்ப தெரிஞ்சுக்கணும் மக்களுக்கெல்லாம். இதை போல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கலாம், நமக்கு தெரியாது. என்ன இந்த காலகட்டத்துல என்ன வேணா நடக்கிறது. அப்படி அசம்பாவிதம் நடந்துருத்துனாக்கா சாஸ்திரம் என்ன சொல்றதுனாக்கா அதுக்கான ஒரு பிராயச்சித்தத்தை பண்ணுன்னு சொல்றது. இந்த பிராயச்சித்தம்னா என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த பிராயச்சித்தத்தை பவன் கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்கிறேன். பவன் கல்யாணம் யாரும் நீங்களும் பண்ணலாம், நானும் பண்ணலாம், நாம அது நம்மளுடைய இஷ்டம். ஆனா கோவிலுக்குன்னு ஒரு பద్ధதி இருக்கு. கோவிலுடைய நிர்வாகம், கோவிலுடைய ஆகமங்கள் சொல்லப்படி அது வைகானச ஆகமத்துல எப்படிலாம் சொல்லியிருக்குன்றத அறிந்தோ அறியாமலோ ஒரு தவறு நடந்திருந்தால், அறிந்து நடந்த தவறுக்கு அப்பயே தெரிஞ்சு விடுவோம், நம்ம தெரிஞ்சே பண்ணோம் தப்புன்னு உடனே பிராயச்சித்தம் பண்ணலாம். சில சமயம் அறியாமல் தவறு நடக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேனே, கோவிலுக்குள்ள ரத்தம் சிந்தினால் பிராயச்சித்தம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றேன். இப்ப யாரோ ஒருத்தர் பக்தர் வரார், தடுக்கி விழுந்துட்டார், காலில இருந்து ரத்தம் வந்துருது. அந்த ரத்தம் பட்டுடுத்துனாலே கோவில்ல வந்து அது அங்க ஒரு தீட்டு வந்துருது. அதனால அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா யாரு இடிபட்டுண்டா யாரு பட்டான்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஒருத்தரும் வந்து சொல்ல போறது இல்லை. அவ்வளவு பெரிய கோவில், அதுவும் திருமலா போல இருக்கிற பெரிய பிரசித்தமான 1000 லட்சக்கணக்கில் வர கோவில்ல அங்க அந்த மாதிரி நடக்கதான் தெரியாது. அதற்காக வருஷம் பவித்ரோத்சவம்னு ஒண்ணு பண்ணுவான். அறியாமல் செய்த தவறுகளுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு செயல். இந்த மன்னிப்பு கேட்டதுனால செஞ்ச பாவம்லாம் போயிடுமான்னாக்க, சனாதன தர்மத்துல இந்த வைதிக மதத்துல செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணாக்க பாவம் போயிடாது. மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு குணம், இனி வராமல் பார்த்து கொள்ளுகிறேன் என்று பெருமானிடம் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு செயல் தான் பிராயச்சித்தம். அதனால பாவம் எல்லாம் போயிடாது. அந்த பாவத்துக்கான பலனை எல்லாரும் யாரெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் அனுபவிச்சுதான் தீரணும். அறியாமல் பண்ணியிருக்கக்கூடிய தவறுகளுக்கு பெருமான் கருணை செய்து அவன் தெரியாம பண்ணிட்டான், அவன் கையில என்ன இருக்கு அப்படின்னு அவராக அனுகிரகம் பண்ணுகிறார் என்பதுதான் சனாதன தர்மத்துடைய கோட்பாடுகள். இதைதான் நாம புரிஞ்சுக்கணுமே ஒழிய யாரா பவன் கல்யாணம் போய் எங்கேயோ பண்ணி உட்கார்ந்தார் தவம் பண்ணார், அவர் என்ன தவம் பண்றாருன்னு எனக்கு தெரியல. எல்லா இடத்துலயும் டிவில பேட்டி கண்டுருக்காரு, என்ன தவம் அது பேர் தவமா? சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் கேட்ட கேள்வி, பவன் கல்யாண் அந்த தவம் பண்றதுனால கெட்டுவிட்டதாக சொல்லப்படக்கூடிய அந்த புனிதம் மீண்டும் திருப்பதிக்கு வந்துருமான்னு எல்லாருமே கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. சொல்றேங்க, பெருமாள் வந்து குற்றமற்றவன், அமலன் அப்படின்னு சொல்றது. ஆழ்வார் சொல்றார், அமலனாதிபிரான் அடியாருக்கு என்னை ஆட்படுத்திய விமலன்.
அப்படின்னு சொல்றார். அமலன் விமலன் அப்படின்னு சொல்றார். அதாவது அவனுக்கு குற்றங்களே வாரா, அவனுக்கு எந்த விஷயத்திலையும் குற்றமே வாரா, உலகத்துல இருக்கிற அத்தனையும் படைத்ததே அவன்தான், அவனுக்கு தோஷம் குற்றம் என்ற ஒன்று வரவே வராது. அதனால பெருமானுக்கு என்னைக்குமே அந்த சாநித்தியம் இருக்கும். சாநித்தியம்னா அந்த தூய்மை தன்மை இருக்கும், அதை களங்கப்படுத்தவே முடியாது. ஏன்னா அவன் சுத்த சத்வன் என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய குறைகளே இல்லாமல் எல்லாமே நிறைந்த குணங்களை உடையவன் பெருமான். அதனால பெருமானுக்கு யாராலையும் களங்கத்தை ஏற்படுத்த முடியவே முடியாது, அதற்கு சாத்தியமே கிடையாது. அதற்காக நான் கொண்டு போய் கண்ட மாம்சத்தெல்லாம் போடுறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேதத்துல சில விஷயங்களை இப்படிதான் செஞ்சிருக்கு, இந்த விஷயங்களைத்தான் இதை உபயோகப்படுத்தி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. அதனால அந்தந்த வஸ்துக்கள் இல்லாமல் அதற்கு வேண்டாத வஸ்துக்களை அதுல போட்டு செஞ்சான்னாக்க அது பாவத்தை கொடுக்கக்கூடிய செயல். அந்த பாவத்தை செயலை செய்யக்கூடியவனுக்கு அந்த பாவம் மட்டுமே தவிர பெருமானுக்கு என்னைக்குமே அவனுக்கு அந்த களங்கம் வராது. அதனால கோவிலுக்கு என்னைக்குமே களங்கம் வராது. அதை செய்ய அந்த தவறை செய்தவர்களுக்குத்தான் களங்கம் வருமே தவிர பெருமானுக்கு என்னைக்குமே களங்கம் வராது. பெருமாள் இப்ப யார மக்கள் மத்தியில காட்டி கொடுத்திருக்காரு? யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிருக்காங்க, அந்த தப்பு பண்ணவர் இன்னார் தான் அப்படின்னு யார பெருமாள் இப்ப காட்டி கொடுத்திருக்காருன்னு நம்ம பெருமாள் என்ன காட்டி கொடுத்திருக்காரு நான் நினைக்கிறேன்னா, பொதுமக்கள் பக்தர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் யாரை பார்த்து யாரை நம்பி போக வேண்டும் என்று காட்டி கொடுத்திருக்கார். அவர் அதோட எப்பொழுதுமே அப்படிதான் பண்ணவர். திருவேங்கடம் அந்த ஊருக்கு பேரு. வேங்கடம் என்றால் அது பாவங்களை போக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். ஒரு விஷயத்தை எரிகிறா போல பாவங்களை எரிக்கக்கூடிய ஸ்தலம். அதனால அந்த திருவேங்கடத்துல என்னைக்குமே பாவம் வராது, ஃபர்ஸ்ட் களங்கம் வராது. பெருமாள் என்ன காட்டி கொடுத்திருக்காருனாக்க, ஆச்சாரியர்களை, மத குருமார்களை, ஆன்மீகத்திலே தூய்மையாக இருப்பவர்களை, படித்தவர்களை, அவர்களை பார்த்து அவர்களிடமிருந்து என்ன கோவிலுக்கு போகும்போது எப்படி போக வேண்டும் என்று மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் நடத்திய நாடகமாக இதை பார்க்கலாம். நீதிமன்றம் என்ன முக்கியமான கேள்வி கேட்டுக்குன்னா, இந்த லட்டு விஷயத்தை வச்சு பொதுமக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தையும் பீதியையும் ஏற்படுத்தி இருக்கிறது நியாயமாங்கிற மாதிரியான கேள்வி கேட்டிருக்கு. நிறைய சமூக ஆர்வலர்களும் இதே கேள்வி கேட்கிறாங்க. ஏன் மக்கள்கிட்ட தேவையில்லாத அச்சத்தை ஏற்படுத்தணும்? அச்சம் ஏற்படாத வகையில நடந்துக்கிறது தானே ஒரு அரசாங்கத்தோட கடமை. அரசாங்கமே மக்கள் மத்தியில குழப்பத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தலாமாங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல. அதற்கு அவர் அரசாங்கம் பதில் சொல்லித்தான் ஆகணும். இப்போ நீதிமன்றம் கேள்வி கேட்டுடுது இல்லையா? ஆனா மக்கள் மத்தியில பீதியை எழுப்புனதே அவங்க தானே. அதற்கான தண்டனை அவர்கள் அனுபவித்தே தீர்வார்கள். நான் சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்திலே இந்த தண்டனை அவர்களுக்கு கிடைத்தே தீரும். இதை மக்களை குழப்பி அவர்கள் மனதிலே சஞ்சலத்தை உண்டு பண்ணி அவர்கள் மனதை கஷ்டப்படுத்திய யாராக இருந்தாலும் அறிந்து அறியாமல் செய்தாலும் அதற்கான பலன் அவர்கள் பெற்றே தீர்வார்கள். இதுதான் சனாதன தர்மம் சொல்லக்கூடியது. அதை எல்லாரும் சனாதனிகளும் தர்மம் நம்புறாங்க. இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, இனிமேல் கோவிலுக்கு சென்றால் அங்கே விற்கக்கூடிய தின்பண்டங்களை வாங்கி தின்னக்கூடாது, பிரசாதம் என்று நினைக்க கூடாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா மக்கள் புரிந்து கொள்ள மாதிரி எனக்கு தெரியல. இன்னைக்கும் சேல்ஸ் ஒன்னும் குறையலன்னு தான் சொல்றாங்க திருமலையில. அதை வாங்கி தின்னுதான் இருப்பாங்க அவர்கள். இது கடவுள் செய்யக்கூடிய ஒரு நாடகம், கழித்து கட்டக்கூடிய வேலை. பெருமான் தன்னிடம் வரக்கூடியவர்கள் யார் என்று புடம் பார்த்து அவர்களை சோதித்துத்தான் எடுத்துக்கொள்கிறான். இருக்கிறதுலயே நல்லதைத்தான் அவன் பொறுக்கிக்கிறான். அதனால நாம நல்ல பக்கம் இருக்கணும்னாக்க ஆன்மீகவாதிகள் அந்த மத குருமார்களை சொல்வதை கேட்டு நம்ம நடக்கணும். அதை நடந்தால் மட்டுமே மக்களுக்கு நல்லது. இதுதான் இதுல இருந்து கற்றுக்க கொள்ளக்கூடிய பாடம். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்துல சில ஆயிரங்கால் மண்டபம் மாதிரியான கோயில்கள், பழைய கோயில்கள் இடிக்கப்பட்டதுன்னு சொன்னீங்க. முக்கியமா சந்திரபாபு நாயுடுக்கு கடவுள் பக்தியே இல்லை அப்படின்னு ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியில் இருக்கக்கூடிய நடிகை ரோஜா நேற்று பேசியிருந்தாங்க. அதே மாதிரி பவன் கல்யாணுடைய பாட்டி சாமிக்கு விளக்கு ஏற்றும் பொழுது அந்த விளக்குல பவன் கல்யாணுடைய தாத்தா சிகரெட் எல்லாம் குடிச்சாருன்னு நடிகர் பவன் கல்யாண ஒரு பேட்டியில பேசியிருந்ததா அந்த ரெண்டு விஷயங்களை நடிகை ரோஜா குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. அப்ப இது எப்படி எடுத்துக்கணும்? ஏன் இதை கேட்கிறேன்னா, நான் சனாதானத்தை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு திருப்பதி தேவஸ்தானத்துல போய் நடிகர் பவன் கல்யாண் யாகம் இருக்கிறார்ல. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது மக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி எடுக்கணும், எப்படி பார்க்கணுங்கிற ஒரு பெரிய குழப்பமே இருக்கு. இதெல்லாம் குழப்பம்னு தெரியுது இல்லையா? அதனால அதை பார்க்காதீங்க. பெருமானிடம் ஒரு கோவிலுக்கு செல்வதென்றால் பெருமானை மனதிலே தியானம் செய்து அவனை மனதிலே இருத்தி அவனுடைய பெருமைகளை தெரிந்து கொண்டு, இப்ப திருமலைக்கு போறீங்களா, திருமலையில இருக்கிற வெங்கடேஸ்வர பெருமானுடைய வரலாறு என்ன, சரித்திரம் என்ன, ஆழ்வார்கள் அவரை பற்றி என்ன பாடினார்கள், எப்படி குலசேகர பெருமான் அவரை படியா கிடந்து பவளவாய் காண்பேனேன்னு அந்த குலசேகர படி என்று சொல்லக்கூடிய படி அங்கே இருக்கிறது. இதையெல்லாம் தெரிஞ்சு கொண்டு போவதை ஒன்று. யாரோ சினிமா நடிகர், சினிமா நடிகை அவர்கள் அவருக்கு விளக்கேற்றினாங்களாம். இந்த மூட நம்பிக்கையிலிருந்து ஒதுங்கி போகணும். மூட நம்பிக்கையை வளர்ப்பது யார் என்றால் அரசியல்வாதிகள். இந்த அரசியல்வாதிகள் வைக்கிற இதெல்லாம் நம்பிண்டு, ஜோசியர்களை நம்பிண்டு செய்யக்கூடாத செயல்களை செய்வதற்கு பதிலாக
மனதிலே தியானத்தை செய்து பெருமானுடைய பெயரை சொல்லிக்கொண்டே பெருமானிடம் கோவிலுக்கு சென்று வேற எதுவும் பேசாமல் பெருமானுடைய கோவிந்தா கோவிந்தான்னு பெருமானுடைய பெயரை சொல்லிக்கொண்டே பெருமாள் கோவிலுக்கு போங்கோ. இல்ல சிவபெருமான் கோயிலுக்கு போறீங்கன்னாக்கா சிவனுடைய பெயர்களை 1000 பெயர்களுக்கு ஒரு பெயரை சொல்லிட்டே போங்கோ. இல்ல முருகனுடைய பெயருக்கு கோவிலுக்கு போறீங்கன்னா அவருடைய பெயரை சொல்லிட்டு போங்க. உங்களுடைய எந்த கோவிலுக்கு போறீங்களோ அந்த பெருமானுடைய பெயரை மனதிலே தியானம் செய்து கொண்டு செல்ல வேண்டும். யாரோ விளக்கேத்தினாங்க, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். சனாதன தர்மத்தை காப்பாற்றுவதற்காக திருப்பதி தேவஸ்தானத்துல போய் யாகம் இருக்க போறேன்னு சொன்னேன். டெபுட்டி சிஎம் இருக்கட்டுமே, 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. டெபுட்டி சிஎம் இருந்தா அவர் என்ன பெரிய எல்லாம் கரகரைஞ்சிட்டா, எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரா? எனக்கு புரியல. டெபுட்டி சிஎம் அப்ப சிஎம் சொன்னதையும் ஏத்துக்க வேண்டியதானே? டெபுட்டி சிஎம் சொன்னதை ஏத்துக்கணும்னா சிஎம் சொன்னதையும் ஏத்துக்குங்க. இதுக்கு முன்னாடி இந்த சிஎம் சொன்னது ஏத்துக்குங்க. இவர்கள் எல்லாம் மத விஷயத்தை பத்தி பேசக்கூடாது என்று என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஏன்னா இவர்கள் பேசி பேசித்தான் மக்களை குழப்பிக் கொண்டிருக்காங்க. இன்னும் குழப்பறதுக்கான வேலையை இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, இதே அரசியல்வாதிகள் உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வியை கேட்ட உடனே அடுத்தவன் ஆரம்பிக்கிறாங்க, அங்க முறைகேடு இருக்கு, பணங்கள் எல்லாம் திருடிட்டாங்கன்னு. எப்போ காலத்துல திருடுறாங்க பணத்தை? நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், கோவில்ல டிக்கெட் போடுற விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்திலும் அங்க பணம் திருடல் தான். பணம் போன ஆட்சியிலே இதேதான் நடந்துச்சு, இந்த ஆட்சியிலே இதுதான் நடக்குது, அதுக்கு முந்தின ஆட்சியிலே இதுதான் நடந்தது. அப்படித்தானே? இதுதான் ஒரு 50 வருஷமா நடந்துட்டு இருக்கு அந்த கோவில். நாம எல்லாரும் திருமலையை பத்தி ரொம்ப கவலைப்படுறோம். தமிழ்நாட்டுல இருக்க கோவில் பத்தி தமிழர்கள் கொஞ்சம் கவலைப்படலாமே. நாம ஏன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பத்தி நம்ம பேச மாட்டேங்கிறோம்? சமீபத்துல அங்க மீனாட்சி அம்மனுக்கு கல்யாண உற்சவம் நடந்தது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கல்யாண உற்சவத்தை பார்க்கிறதுக்காக ஒன்லி விஐபிஸ் ஆர் அலவுட். அந்த விஐபிக்கும் காசு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சாமானியர்கள் உள்ளவே போக முடியல. அது இந்த விஐபிக்குள்ள சண்டை, என்ன உடல உன்ன விட்டேன்னு. அப்போ சாமானியன் கோவிலுக்கு போக முடியாத நிலையை ஏற்படுத்தியாத யாரு? தமிழ்நாட்டுல இந்து சமய அறநிலையத்துறை. இதை பத்தி பேசுவோமே. திருமலையை பத்தி போட்டு ஏன் திருப்பி அதையே பேசணும்? மக்கள் திருமலை விஷயத்துலதான் இப்போதைக்கு பீதியில இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தெளிவு ஒரு வேணும். திருமலையில மட்டும் பீதியா இருக்கீங்க, தமிழ்நாட்டுல எல்லாம் பீதியாங்கன்ற நானு. தமிழ்நாட்டிலையும் பீதியாங்க. இங்க எத்தனை கோவில் இடிக்கப்பட்டது? மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில்ல இருக்கிற மயிலூரில் இருந்த பார்வதியை திருடிட்டாங்க 2004. அதை பத்தி பீதி இல்லையா உங்களுக்கு? என்னங்க அந்த விஷயத்துல கூட என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, கோயிலுக்குள்ள இருக்கிறவங்க தானே அதை எடுத்து வெளியில கொடுத்திருக்க முடியும், உள்ள போயிருக்க முடியும்னு கேள்வி கேட்கிறாங்க. கேள்வினாக்க யார் எடுத்தாங்கன்றது கேள்வி இல்ல, எடுத்தாங்களான்றத பத்தியே நீங்க பேசலையே. யார் எடுத்தாலும் எடுத்தவன் தப்பு தானே? உள்ள இருக்கிறவன் எடுத்தானே, வெளில இருக்கிறவன் எடுத்தானே? எடுத்தவன் திருடன் தானே? ஏன் நீங்க உள்ள இருக்கிறவன் எடுத்தானே சும்மா இருப்பீங்களா? அங்க இருக்கிற இந்து சமயத்துல என்ன பூ பறிச்சு கொண்டிருந்தார்கள்? எந்த மரத்துல எந்த பூவை பறித்து கொண்டிருந்தார்கள் சொல்லுங்க பாக்குறேன். ஏன் அவர்கள் சும்மா இருக்காங்க? எத்தனையோ கோவில் ஸ்ரீரங்கத்துல பெருமாள் உற்சவ மூர்த்தி 2012 திருடிட்டாங்க. 2015 மூலமூர்த்தியோட திருவடியை உடைச்சிட்டாங்க. சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் அனைத்துமே உண்மை. காலங்காலமா தமிழ்நாட்டுடைய பொக்கிஷமா நம்ம பாதுகாக்க வேண்டிய சாமி சிலைகள் எல்லாம் திருடப்பட்டு நிறைய சிலைகள் வெளிநாடுகளிலிருந்து தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வரக்கூடிய செய்திகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருப்பதி கோயில்ல தரக்கூடிய அந்த லட்டு பிரசாதத்தை மக்கள் சாப்பிடலாமா வேண்டாமான்னு ஒரு தெளிவையும் ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருங்க சார். திருப்பதியில மட்டும் இல்ல, எங்கேயுமே பிரசாதத்தை காசு கொடுத்து வாங்குவதென்றால் அதை உண்ணாதீர்கள். எங்களுக்கு என்ன பரிவாள் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னாக்க, சாப்பாட பணம் கொடுத்து சாப்பிடுறது பெரும் பாவம், பணம் கொடுத்து விற்பதும் பாவம், தண்ணீரை பணம் கொடுத்து வாங்குவதும் பாவம், விற்பதும் பாவம், உணவுப் பொருட்களை விற்பதும் பாவம், வாங்குவதும் பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது சனாதன தர்மிகளாக இருந்தால், அவர்கள் இந்த கோட்பாட்டுகளை ஏற்பவர்களாக இருந்தால் வெளியில சாப்பிடவே கூடாது. வீட்டுல பெருமானுக்கு அவரவர்களுக்கு எந்த இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்திற்கு தினமும் பூஜை செய்து அந்த பெருமானுக்கு படைக்கப்பட்டதை பிரசாதமாக ஒவ்வொரு நாளும் வீட்டிலேயே உட்கொள்ளலாம். கோவிலுக்கு போய் பைசா கொடுத்து வாங்குற விஷயத்தை எங்கேயுமே வாங்கி சாப்பிடாதீங்க. ஏன்னா பைசா கொடுக்கறதா விஷயம்தான், அதுல கலப்படம் இருக்கும். அதற்காகத்தான் சாஸ்திரத்தை சொல்றது வெளியில சாப்பிடாதீங்கன்னு. ஆச்சாரிய கோவை என்று தமிழிலே 14 கீழ்கணக்கிலே ஒரு புத்தகம் இருக்கு. 14 கீழ்கணக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த 14 கீழ்கணக்குல ஒரு ஆச்சார கோவையில் இருந்ததுன்னே இதே நான் சொல்லியிருக்கு, தமிழ் செய்யுள்களிலே இருக்கு. அதனால வெளியில போய் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவதை நிறுத்தவும். கோவிலுக்கு போகும்பொழுது வயிறை பட்டினியாக போட்டு பெருமானை தியானத்துல வைத்து பெருமானை சேவிக்க வேண்டும் என்கிற ஒரே சிந்தனையோடு அவனுடைய திருநாமங்களை, அவனுடைய புகழ்களை, அவனுடைய பெருமைகளை எல்லாம் மனதிலே மனனம் செய்து கொண்டு பெருமானை சேவித்து விட்டு அங்க பெருமாள் கோவிலுக்கு போறீங்கன்னாக்க தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த தீர்த்தத்தை ஸ்வீகரிங்கோ, ப்ராப்ளம் இல்லை. அங்க சடாரி வைப்பாங்க, வாங்கிக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா விபூதி கொடுப்பாங்க, நெத்தியில் இட்டுக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. பிள்ளையார் கோயிலுக்கு போனீங்கன்னா விபூதி கொடுப்பாங்க, அம்மன் கோயிலுக்கு போனா குங்குமம் கொடுப்பாங்க. இதெல்லாம் வாங்கிக்கோங்க, தலையில் இட்டுக்கோங்க, தரித்து கொள்ளுங்கள், இது போதும்.
வயித்தை வளர்க்கறதுக்காக கோவிலுக்கு போகாதீங்க, ஆன்மீக அறிவை வளர்ப்பதற்காக கோவிலுக்கு செல்லுங்கள். இப்படி கோவிலுக்கு போகும்போது எதையாவது வாங்கி சாப்பிடணும்னு தோணுறத அந்த புத்தியை முதல்ல விட்டாதான் மனிதர்கள் முட்டாள்கள் ஆக்கப்படாமல் இருப்பார்கள். மனிதர்கள் என்று இதை வாங்காமல் இருப்பார்களோ அப்போ இந்த சேல்ஸ் எல்லாம் கம்மியா போயிடும், இந்த கலப்படம் எல்லாம் ஓடி போயிடும். அதனால கோவில்ல தயவு செஞ்சு பைசா கொடுத்து எதையும் வாங்காதீர்கள். அது அந்த பைசா கொடுத்து வாங்குறதுக்கு பேரு பிரசாதம் கிடையாது. பிரசாதம் என்றால் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியது, எல்லோருக்கும் சமமாக கொடுக்க வேண்டியது. பணம் படைத்தவன் பணம் இல்லாதவன் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்குமாக பெருமானிடம் கண்டருள பண்ணிய நைவேத்தியம் செய்த அந்த உணவுப் பொருளை நாம் உட்கொள்வதற்கு பேரு மட்டும்தான் பிரசாதமே தவிர கடையில விற்கிறதுக்கு பேரு பிரசாதம் இல்ல. அது ஸ்வீட் ஸ்டால்ல விற்கிற ஒரு பொருள். நிச்சயமா சார், நிச்சயமா. அதே மாதிரி சார், திருப்பதி லட்டு பிரசாதத்துல கலப்படங்கிற விஷயத்துல பொதுமக்கள் அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய பட்டிமன்றமே நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த விஷயத்த பொதுமக்கள் எப்படி பார்க்கணும், பொதுமக்கள் என்ன மாதிரி இதை புரிஞ்சுக்கணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும்? லட்டு பிரசாதத்துல இன்னி வரைக்கும் கலப்படம் எங்கேயும் சொல்லல. நெய்யில கலப்படம் சொல்லியிருக்கு, எந்த நெய்னு தெரியாது. மக்கள் எதை பத்தி விவாதம் பண்ணணும்? ஒரு கோவிலுக்கு போகிறவர்கள் பெருமானை பத்தி, பெருமானை தெரிந்து கொள்வதற்காக விவாதங்களை செய்யலாம். அதை விடுத்து அங்கு தின்பண்டங்களை பற்றி விவாதம் செய்வதை தவிர்த்து விட்டு, இதுவரைக்கும் நம்ம ஏதோ தெரியாம சாப்பிட்டுட்டோமா, தெரிந்தோ அறிந்தோ அறியாமலோ எதையாவது உட்கொண்டிருந்தால் அதற்கான பரிகாரமாக, பிராயச்சித்தமாக, மன்னிப்பாக பெருமானுடைய நாமத்தை, திருநாமத்தை ஒரு நாள் முழுக்க பட்டினி கடந்து அதை ஜபித்துக் கொண்டிருங்கள். இதை நீங்க செய்யுங்க. இதை செய்யறதுக்கு பதிலா மேலும் 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 இதை பற்றியே பேசுவதனாலே உங்களுக்கு பாவங்கள் தான் வந்து சேர்கிறதே ஒழிய இதனால ஒரு லாபமும் உங்களுக்கு கிடைக்காது. அதனால தயவு செய்து இதை பேசுவதை நிறுத்திவிட்டு பெருமானுடைய குணங்களை பற்றி பேசுங்கள். அவருடைய குணங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் எவ்வளவு பெரிய மகத்தானவர், அவர் இந்த உலகத்தை எப்படி படைத்தார், நம்ம செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாது என்ன என்று எப்படி வேதங்களிலே சொன்னார், ஒரு கோவிலுக்கு போகும்போது எப்படியெல்லாம் நம்ம செய்ய போகணும், நெத்தியில அவர்களுக்கான சம்பிரதாயத்துக்கான குறியை அணிந்து கொண்டு, நான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் அதனால நான் நெத்தியில திருமணிட்டு இருக்கேன். ஒரு சைவ சம்பிரதாயத்தை சேர்ந்தால் அவர்கள் நெத்தியிலே விபூதி இட்டுக் கொள்வார்கள். அவரவருடைய சம்பிரதாயத்தை பொறுத்து என்ன நெத்தியிலே குறியீடு இருக்குமோ அந்த குறியீடு, அவர்களுக்கான பாரம்பரிய உடைகளை அணிந்து கொண்டு கோவிலுக்கு செல்லுங்கள். இதைத்தான் நான் இதை பத்தி விவாதம் செய்யுங்கோ, இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, இதை பத்தி மேலும் மேலும் கேள்வி கேளுங்கள். அதை விடுத்து லட்டுல பிரசாதத்துல கலந்தாங்களா, அதை கலந்தாங்களான்னு பேசுறதுனால உங்களுக்கு வர வேண்டிய புண்ணியம் வராமல் போகின்றது. கோவிலுக்கு நீங்கள் செல்வது எதற்கு? செய்த பாவங்களை குறைத்துக் கொள்வதற்காக கோவிலுக்கு போறோம். அங்க போய் கொஞ்ச நேரம் பெருமானை தியானித்து இருந்தால் கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கலாமே அப்படின்றதுக்காக தானே போறோம். அங்கேயும் போயும் இதையே பேசி கொண்டிருந்து வம்பு பேசிட்டு இருந்தாக்க இது உங்களுடைய ஆன்மீக பயணத்திற்கு இது உதவாது. அதுக்கு மாறாக அது உங்களுக்கு பாவத்தை தான் கொண்டு வந்து சேரும். அதனால பொதுமக்கள் எல்லாம் இதை பத்தி விவாதம் பண்றதை விட்டுட்டு பெருமானுடைய பெயர் கோவிந்தா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நிச்சயமா சார், நிச்சயமா. திருப்பதி லட்டு சர்ச்சையை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க. பொதுமக்கள் இது எப்படி எடுத்துக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும்னு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கீங்க. மிக்க நன்றி சார். ஸ்ரீமதே ராமானுஜாயனம். தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825 806 806.